விஜய் பக்கத்துல போய் நின்றா. போங்கப்பா, ரொம்ப முக்கியம். அவன் தான் வெக்கப்படுறான்ல, விடுங்களேன் டாடி. இப்ப இப்படிதான் வெக்கப்படுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரத்தி சுத்துற மாதிரி இவளையே சுத்திட்டு இருக்க போறான். என் அருமை மருமகளே, வரது காரி எடுத்து வச்சு வாமா. 1952ல என் பொண்டாட்டி அமிர்தவல்லி இந்த வீட்டுக்கு வந்தப்போ இப்படிதான் ஆரத்தி எடுத்தாங்க. 1952 இல்லப்பா, எப்ப ஆரத்தி எடுத்தாலும் அப்படிதான் எடுப்பாங்க. மாத்தி எடுத்தீங்கன்னா கீழே கொட்டிடும். நீங்க ஆவுன்னா பிளாஷ்பேக் போயிடுறீங்களேப்பா. ஏம்மா மீனாட்சி, நீ பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, ஆனா என்ன சுடிதார் போட்ட மகாலட்சுமி. எப்பா இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு. இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்ப்பா, ஃபேஷன் இதான். வாய மூடுறான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் விருப்பப்படிதான் இருக்கணும். மீனாட்சி, வந்த மருமக 2 பேருக்கும் நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். டெஸ்டா? சிம்பிள் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா தான் உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேன். ஓகே, தேங்க்யூ. உங்க அப்பா என்னன்னா டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன டெஸ்ட்னு சொல்லவே இல்ல. நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி குட்டி போட்ட பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே. இந்த வீட்லயே நானும் அண்ணன் மட்டும் தான் குட்டி போட்ட பூனைங்க. தம்பி இனிமேல் தான் உன்னை கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு பூனை ஆகணும். ஓகே? என்ன என்ன இங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது? நீங்க பாட்டுக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, இந்த பயலுக்கு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க. என்ன டெஸ்ட்ப்பா? சமையல் டெஸ்ட் தான். மீனு, உனக்கு கிச்சன்ல என்னென்ன தெரியும்? கிச்சன்ல கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். थैंक यू. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது, விட்டா தானா ஆறிரும். ஆமால. அது சரிம்மா, சாப்பிடுற ஐட்டத்துல உனக்கு என்ன தெரியும்? அதாவது என்ன சாம்பார் வைப்ப? சாம்பார் சாம்பார் ரசத்துக்கு முன்னாடி ஊத்துமே அது. யோ பார், நான் எல்லார்ட்டையும் கரெக்டா நடந்துக்குவேன். என்கிட்டயும் எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். இல்லைன்னா நான் பெரியார் மாதிரி வா வெங்காயம்னு திட்டி போடுவேன். என்னது திடீர்னு திட்டுறீங்க? அப்படிதான் திட்டுவேன். சந்தேகத்துக்கு சாம்பார், வெங்காயம் வெங்காயம். வெங்காய சாம்பார் வைப்பேன் மாமா. வெரி குட். வாடா. என்ன கறி சமைப்ப? மாட்டுக்கறியா, ஆட்டுக்கறியா, பன்னிக்கறியா? நோ, ஓகே. எல்லா கறியும் சமைப்பேன் மாமா. அது இல்லம்மா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்ல? ஸ்பெஷாலிட்டியா? சார் மறுபடியும் திட்டுங்களா? இப்படி திடீர்னு திட்டுங்கன்னா எப்படி திட்டுறதுன்னு யோசிக்கிறேன். கறி இந்த மாதிரியா எனக்கெல்லாம் பளிச்சுன்னு பேசினாதான் பிடிக்கும். இந்த வெண்டைக்காய் மாதிரி பிடிக்காது. வெண்டைக்காய் கறி தெரியும். வெரி குட், வெரி குட். அப்பா, தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு தடவை திட்டிடுறேன்.